ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான குட் பை டிராகன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் போக போக கதை வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் சில அடல்ட் சீனும் இதில் இருக்குங்கிறதுனால அதை மட்டும் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை டிராகன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ 2 ஆளுங்க நார்மலாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு அழகான பொண்ணான்னு பார்த்துட்டு கீழே காலை பார்க்கபோ லாமியான்னு தெரிஞ்ச உடனே அச்சச்சோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு ஓடி போயிருந்தாங்க. ஹியூமன்ஸ்ன்னு பார்த்தா இதுதான் நார்மல் ரியாக்ஷன், டோலன் தான் இதில் எக்ஸப்ஷன் அப்படின்னு யோசிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ அந்த பாட்டி கூட சேர்ந்து மேஜிக் ரிசர்ச்சை பண்ணிட்டு இருக்கான். மேஜிக் ஸ்பெல் எல்லாத்துலேயும் நம்ம ஹீரோ ரொம்பவே டேலண்டடாக இருக்கான். பட் மெடிசனல் ஹெல்ப்ஸை நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் நம்ம ஹீரோ அதில் டேலண்டடாக இல்லை. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு திறமை இருக்கு அண்ட் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமும் கூட அப்படின்னு ஆரி நம்ம ஹீரோவை சேரப் பண்ணுறா. ஆரி கிரியேட் பண்ண மெடிசனல் ஹெல்ப்ஸ் ஓப்பனாக ஒர்க் ஆகுதே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒர்க் முடிஞ்சது, நீ கிளம்பலாம் ஆரி அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. சரின்னு அந்த ஆரிங்கிற பொண்ணு கிளம்புறா. லைஃப்ல நான் ஒரு டிராகன், ஸோ மெடிசனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் வரல. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேஜிக் மெடிசன்ல உங்ககிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்டே தெரியலையே அப்படின்னு அவங்க கேட்கவும் சாரி நம்ம ஹீரோ சொல்றான். நீ மேஜிக் ஆஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல டேலண்டட் தான், கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் கத்துக்கிடுவேன்னு அவங்க சொல்றாங்க. பாய்சனை எப்படி ஆன்டிடோட்டா மாத்தன்னு கத்து கொடுக்குறான்னு அந்த பாட்டி நம்ம ஹீரோக்கு கத்து கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காடஸ் மேரலுக்கு ப்ரே பண்றாங்க. மேரல், அவளை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன டோலன், இன்னைக்கு உன்னோட ட்ரைனிங் டே தானே, லேட்டா போயிட்டு இருக்க, என் பாலை குடிக்க டைம் இருக்கா அப்படின்னு ஒரு லேடி கேட்குறா. லேடி ஒரு கவ் பர்சன்ங்கிறதுனால இவ தான் வில்லேஜ்க்கு மொத்தமா மில்க் சப்ளை பண்றா. அண்ட் அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி கொடுங்க குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேஸ்டா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அவனோட ட்ரைனிங்காக போறான். அந்த கிறிஸ்டினாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளும் இன்னும் அந்த வில்லேஜ்ல தான் இருக்கா. நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போல, மற்ற பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போயிருக்கான். டோலன், நீங்க பாரு, நாங்க ஸ்பியரை சூப்பரா கத்துக்கிட்டோம். சின்ன பசங்க எல்லாம் வராங்க. அப்ப சைட்ல இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ள நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் பிரசன்ஸ் சென்ஸ் பண்றான். என்னாச்சு அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கவும் ஒன்னும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப தனியா நம்ம ஹீரோ போய் பாக்குறான். இது எனக்கு தெரிஞ்ச மான்ஸ்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்தா நம்ம செலினா தான் அந்த ஃபாரஸ்ட்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ செலினா, இது நீ தானே நம்ம ஹீரோ பார்க்கவும். டோலன் நீயானவ வெக்கப்பட்டு பின்னாடி இருக்கிற நெருப்புல விழ பார்க்கவும் டக்கு நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். பார்க்காத அப்படின்னு வெக்கப்படவும் அழகா இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். கண்ணை மூடிக்கவும் செலினா சொன்னா, நான் பார்த்தவன் அழகு கம்மியாகாதுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இது வெக்கமா இருக்கு, நீ எப்படி அசால்ட்டா பார்த்துட்டு இருக்கன்னு கேட்கறா. அழகா இருக்கிறத பாக்குறதுல என்ன தப்பு நம்ம ஹீரோ கேட்டு கண்ணத்துல ஆடி வாங்கி உட்காந்துருக்கான். அவன் இங்கே என்ன பண்ணுற, ஹஸ்பண்டை தேடி தானே போனா நம்ம ஹீரோ கேட்டா. அதான் என் பிளான் ஆனா அப்படின்னு சொல்லவும் என்ன தேடியா வந்தா நம்ம ஹீரோ கேட்குறான். ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரம், என்ன பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் நீ என்ன தேடி வந்ததுல சந்தோஷம், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணா. இல்லை ஒரு நிமிஷம், என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, நம்ம ஒன்னா வாழலாமா நம்ம ஹீரோ கேட்குறான். என்னென்னவா ஷாக் ஆயிட்டு, ஹோ உங்க வில்லேஜ்லன்னு சொல்ல வந்தீங்களா, நான் ஒரு மான்ஸ்டர்னவா கேட்கவும் என்னோட வில்லேஜ்ல எல்லா டைப் ஆஃப் டெமி ஹியூமன்ஸும் வாழ்றாங்க, ஸோ பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். மக்கள் ஒன்று பார்த்து பயப்படாம ஃப்ரெண்ட் ஆக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இவளுக்கு இது கரெக்டா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கவும் உங்க கூட சேர்ந்து வாழ்றது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். அது போக நான் உங்களை இன்னொரு விஷயத்துக்கு தான் தேடி வந்தேன். கிளம்பும் போது நீங்கள் கொடுத்த மேஜிக் எனர்ஜி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் சரி நான் திரும்பவும் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த எனர்ஜியை ஷேர் பண்ண ரெடி ஆகுறான். பாவி இது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரி இதுதான் என்னோட பிளான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதோட 3வது நாள் எந்த மான்ஸ்டர் பா இப்படி வந்து நமக்கு மான்ஸ்டர் சாப்பாடாக வச்சுட்டு போகும், ஏதோ ஸ்னேக் மாதிரி தெரியுது, ஒருவேளை லாமியாவா இருக்குமா, பட் அது எதுக்கு மான்ஸ்டர் நம்ம வில்லேஜ்ல வந்து வச்சுட்டு போகணும், ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பெரிய சதி இருக்கான்னு சொல்லி மக்கள்லாம் கொஞ்சம் பயப்படவோ செய்யறாங்க. மான்ஸ்டர் ஈவலா இருந்தா அதோட சாப்பாடு எதுக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கு. பட் லாமியாஸ் ரொம்பவே டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதானா, அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றது தான் ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ லாமியாவை பார்த்து சந்தேகப்படுறது சரிதான், பட் ஆனா அது நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஆஃபரிங் மாதிரி வச்சுட்டு போகுது, அது என்னதான் பண்ணுதுன்னு பொறுத்திருந்து பாப்பமே அப்படின்னு அந்த மேஜிக் பார்ட்டி சொல்றாங்க. அவங்க ஃபார்ச்சூன் டெல்லிங் சொன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ அந்த பார்ட்டியும் வந்து ஃபார்ச்சூன் டெல்லிங்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த ஸ்னேக் நமக்கு ஒரு குட் ஃபார்ச்சூன் தான் காமிக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எஸ், இது அவளுக்கு நிறைய சான்ஸை கிரியேட் பண்ணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாளைக்கு நம்ம ஃபைனல் பிளான் ஆரம்பிக்க வேண்டியதான். மக்களுக்கு இப்போ மேலே இருக்கிற கொஞ்சம் பயம் போய் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாம் உங்களால தான், ஈவன் ஹண்டிங்ல கூட நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களே அப்படின்னு கேட்கிறா. நாளைக்கு பிளானை நம்ம பக்காவா பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லாமியாவை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு டீம் அட்வென்ச்சரர்ஸ் கில்ட் அரேஞ்ச் பண்றாங்க. பாலன் அப்படிங்கிற அந்த அட்வென்ச்சர் சீஃபோட பையனும் அந்த இடத்துல தான் இருக்கான். இந்த அட்வென்ச்சரர்ஸ் கில்டோட அப்ரூவல் கிடைச்சிட்டா போதும், ஈஸியா சொல்லி நம்ம வில்லேஜ்குள்ள கொண்டு வந்துடலாம். எங்க அந்த சர்ச் லேடி எல்லாருக்கும் பிளெஸிங்க கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த சர்ச் லேடியோட பங்கு இதுல முக்கியம், ஏன்னா அவ இவளை ஈவல்னு சொல்லிட்டா செலினாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட பிளான் என்னன்னா, மத்தவங்க முன்னாடி நம்ம ஹீரோ ஆபத்துல இருக்கும்போது செலினா வந்து காப்பாத்தணும், வேணும்னே நம்ம ஹீரோ மான்ஸ்டர் முன்னாடி சிக்கின மாதிரி நடிக்கவும் டக்குன்னு செலினா காப்பாத்தினா செலினா மேல மத்தவங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கறது நம்ம ஹீரோட பிளான். மான்ஸ்டர் வருதுன்னு சோல்ஜர் வந்து சொல்லவும் நான் செலினாக்கு சிக்னல் கொடுக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது லாமியா இல்ல ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த ஆர்மர் பெயர் உங்களை ஒரே அட்டாக்ல கொன்றோம், ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி பாலன் சொல்றான். அந்த சீஃப் பாலனோட பையன் வந்து கீழே விழுந்துட்டான். பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோ போய் அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்றான். பட் நம்ம ஹீரோவை சேர்த்து செலினா ப்ரொடெக்ட் பண்ணி செலினாக்கு அடிபட்டு ரத்தமா வருது. அந்த லாமியா
உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரஸ் கில்ட் எல்லாரும் பாக்குறாங்க. செலினா அவளோட ஈவில் ஐயை யூஸ் பண்ணி அதை திரும்ப ஃபாரஸ்ட்குள்ளேயே அனுப்பி வச்சிருந்தா. ஆர்மர்டு பியரையே அசால்ட்டா அனுப்பி வச்சிட்டா. லாமியாவோட கர்வ்ஸ் டைஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. டோலன் டாரோ தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி பாலன் வந்து நிக்கிறான். டாரோ நீ போ நம்ம ஹீரோ சொல்லுவோம். டோலன் நீயும் வா அப்படின்னு சொல்லி பாலன் கூப்பிடுறான். இவா என்ன காப்பாத்திருக்கா, இவளுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனை காப்பாத்திருக்காதான், பட் வில்லேஜோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடதுன்னு பாலன் சொல்லுவோம். ஒருத்தங்க காமிச்ச கைண்ட்னஸ்க்கு பதிலுக்கு இதை தான் பண்ணுவீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். நீதான் 3 நாளா வில்லேஜ்க்கு ஆஃபரிங் கொடுக்கறதான்னு பாலன் கேட்கும். ஆமா அது நாஷா அப்படின்னு வா சொல்லவும். என்னவா வா இப்படி கொளருது அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. எதுக்கு நீ என் பையனையும் டோலனையும் காப்பாத்தினு கேட்கவும். உங்க வில்லேஜ்ல நான் வாழ ஆசைப்படுறேன், அதுக்கு பெர்மிஷன் வேணும். வில்லேஜ்ல இருந்து இத்தனை நாள் தனியாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு தான் இங்க தங்கணும் அப்படின்னு வா சொல்றேன். செலினாவோட ரத்தம் வர அதிகமா வந்துட்டு இருக்கு. எங்க அப்பாவும் ஒரு ஹியூமன் தான், எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் ஹியூமன்ஸ்க்கு எப்பவும் கெடுதல் பண்ண மாட்டேன்னு வா சொல்றா. மகரோட ஃபார்ச்சூன் டெல்லிங் அப்ப கரெக்டா போலியன்னு அவங்க பாக்குறாங்க. அந்த சர்ச் லேடிக்கு காடஸ் கிட்ட இருந்து ஒரு ஆரக்கல் கிடைக்குது. லெக்ஸியா என்னாச்சுன்னு அந்த சர்ச் லேடி கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க. காடஸ் மிரையில் ஒரு ஆரக்கலை கொடுத்தாங்கன்னு சொல்லவும் காடஸா அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். லாமியா ஈவில் கிடையாதுன்னு காடஸ் சொல்லியிருக்காங்க. உன்னோட கர்ஸ்டைய பார்த்து நாங்க பயப்படுவோம் தானே நீ இவ்வளவு நேரம் எங்களை பார்க்காம பேசிட்டு இருக்க, உன்னோட கண்ணை தோற அப்படின்னு அவங்க சொல்றாங்க. செலினா மயங்கி இவ்வளவு டக்கு நம்ம ஹீரோ அவ்வளவு வில்லேஜ்க்கு தூக்கிட்டு போறான். இப்போ செலினாக்குன்னு அவங்க ஒரு தனி வீடையே கட்டி கொடுத்துருக்காங்க. அவ தூங்குறதுக்கும் புள்ளலையே அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கவும் செலினா அதை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இந்த மாதிரி நிறைய கொஷன் எல்லாம் போடணுங்கிறது கேப்டன் பாலனோட ஐடியா தான் அப்படின்னு அட்வென்ச்சர் லேடி சொல்றா. இதை பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு செலினா சொல்றா. உன்னை நான் தப்பா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன், பையனோட உயிரையே நீ காப்பாத்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பாலன் சொல்றான். லாமியாஸை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது, பட் நீ ரொம்ப நல்லவா செலினா அப்படின்னு ஆரி சொல்றா. நம்ம ஹீரோவும் இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி என்னோட பேரு டோலன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகவும் நான் செலினா அவ்வளோ இன்ட்ரடியூஸ் ஆகுறா. வெல்கம் டு வரன் வில்லேஜ் செலினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஈவன் காடஸ் மிரல் கிட்ட இருந்தே ஒரு ஆரக்கல் வந்திருக்கு, செலினா ஈவில் கிடையாது அப்படின்னு. நம்ம ஹீரோ பண்ண பிளானும் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. செலினாவை இப்போ இந்த வில்லேஜ்ல ஏத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.